வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், இன்னைக்கு மங்காத்தாவோட ரீரிலீஸ். நிறைய பேர் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்னாவே மங்காத்தா தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட டாக் இருந்தது. இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி சார் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க? பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் மங்காத்தா அந்த சமயத்தில் ஒரு ஹிட்டு படம், ஒரு ரீரிலீஸ்னு வந்தப்போ இந்த படத்தை கொண்டாடி தீர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நான் படத்தை பார்த்துட்டு ஒரு தியேட்டர் விசிட் அடித்தேன் சென்னையில். எங்கெங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் அந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு பழைய உற்சாகத்தில் வந்துட்டாங்க. வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து பழைய உற்சாகத்தில் குறிப்பாக ஒரு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அஜித் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு கட் அவுட் வைக்காதீங்க, பால் அபிஷேகம் பண்ணாதீங்க, குறிப்பாக அந்த பால் யாராவது ஏழை குழந்தைங்க கொடுங்க, இல்லை எனக்கு வந்து என்னை வந்து அஜித்துன்னே கூப்பிடுங்க, ஏகேன்னு கூப்பிடுங்க, தலெல்லாம் கூப்பிடாதீங்க, அல்டிமேட்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி இது பண்ணாப்புல. ஆனால் நீங்கள் கட் அவுட்டுக்கு வந்து என்ன அபிஷேகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த கேம்பா கோலா. ஆமாம், ஆடில் நடிச்சிருக்கல கேம்பா கோலாவை திறந்து ஊற்றுறாங்க. வந்து ஊற்றிட்டு இருந்தபோது அது மீம்ஸ் என்னென்ன சோஷியல் மீடியாவில் அது ஊற்றிட்டு இருக்கும்போது அஜித்தோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா அந்த பக்கம் போகிறாரு. அவர் தலைகட்டை போட்டு கொடுக்குறதுக்காக ஒருத்தர் போயிட்டு இருக்காரு அப்படின்ற அளவுக்கு பயங்கர உற்சாகமா. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படம் வந்து அந்த சமயத்திலே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 2011 85 கோடி அந்த படம் கலெக்ட் பண்ணிச்சு. ஒரு பெரிய காசு. அது 16 வருஷம் ஆகுது இந்த படம். 16 வருஷமா பிறகும் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா அந்த படத்தினுடைய கண்டென்ட் திரும்ப சொல்லதான். குறிப்பா ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு உச்சத்துல இருக்கிற ஒரு ஹீரோ எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வில்லனா நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அந்த ஒரு படத்துல இந்த ஆன்டி ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது, நீ வாயா பாத்தலாம் அப்படின்னு. இல்லை ஏற்கனவே ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் கட் பண்ணியிருக்காங்களாண்டி, ஷார்ட் பண்ணியிருக்காங்களாண்டி. படம் அதே இதுதான், அதே கொண்டாட்டம் தான், அதே விசில் தான். ஏற்கனவே அந்த மங்காத்தா டீம் அஜித் தவிர மீது எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. அவர் துபாயில இருக்காரு, அவர் வரமாட்டார். அவர் எல்லாருமே வெங்கட் பிரபு பயங்கரமாக ஒரு பக்கம் அவர் இன்டர்வியூ கொடுத்துட்டு அவர் இதை என்ன சொல்கிறது, மங்காத்தாவும் சேர்த்து விஜயோட இதுவும் பேசிக்கிட்டு இருக்காரு. வந்து இந்த விசில் போடு கோட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. பிரேம்ஜி காலையிலேயே கிளம்பும் போதே நான் ஓப்பன் த பாட்டில்னு கிளம்பி இது அதுதான் சோசியல் மீடியாவில் ஒரு உற்சாகத்துக்காக போட்டிருக்காரு. அவங்க சோசியல் மீடியாவில் ரசிகர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏங்க கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் வந்து பிறந்தாச்சு, இன்னும் வந்து ஓப்பன் த பாட்டிலில் இருக்கிறீங்களா அப்படின்னு. அது ஒரு வைப்பு தான். நீங்கள் பிரேம்ஜி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. நான் என்னதான் வெங்கட் பிரபுடைய தம்பியாக இருந்தாலும், அப்புறம் வந்து கங்கையம்மனுடைய மகனாக இருந்தாலும் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு ஹீரோ ஒத்துக்கணும். முதல்ல எனக்கு என்னைக்காக இருந்தாலும் அஜித் சாருக்கு தான் பெரிய நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பார். உங்களுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து அதுதான். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சமயத்திலே அவ்வளோ பெரிய வைபியும் அவ்வளோ பெரிய வசூலியும் கொடுத்த அந்த படம் ரீரிலீஸ்லேயே நாங்கள் கொண்டாடுவோம்னு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஜென்சிக்கிட்டும் சேர்ந்து அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க. மங்காத்தா ஷூட்டிங் ஸ்பாட் அப்போ தான் ஒரு அபூர்வமான ஒரு ஃபோட்டோ எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ வரைக்கும் அதுக்கப்புறம் திரும்ப அமையவே இல்லை. விஜய் சாரும் அஜித் சாரும் ஒன்றா பார்த்துக்கிட்ட விஷயம் வந்து அந்த ஃபோட்டோ மூலியமா இப்போ வரைக்கும் விஜய் அஜித்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ தான் வந்து நிற்கும். அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார்? ஆமாம்மா, நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மங்காத்தாவோட ஷூட்டிங் ஒரு ஃப்ளோரில் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு ஃப்ளோரில் வந்து வேலாயுதம் ஷூட் போயிட்டுருக்கு. வெங்கட் பிரபு தான் ஆசைப்பட்டிருக்காரு 2 பேரும் மீட் பண்ணால் அப்படி இருக்கு அப்படின்னு. இங்கே பார்த்துட்டு இப்போ அந்த லஞ்ச் பிரேக்கில் போய் பேசுவாங்க. அது மாதிரி வேலாயுதம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவர் தான் ஜெயம் ரவியோடைய அண்ணன் ரவிமோகன் தான் டேரக்டர். அவர்கிட்ட பேசியிருப்போம். அப்புறம் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் தாங்க நடந்துகிட்டு இருக்குன்னு, நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா, ஓ நம்ம நண்பர் தானே, மீட் பண்ணலாம், நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை அது அஜித் கிட்ட நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்குங்க அப்படின்னு சொல்லி அஜித் கிட்ட போகும்போது, ஓஎஸ் போய் இப்போ மீட் பண்ணலாமே, நாங்கள் என்ன வந்து இதுவாண்ணா அப்படின்ட்டு நான் அவர் இருக்கிற இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி தான் அஜித் கிளம்பி வந்து அந்த வாட்ச்லாம் பரிசாக கொடுத்து அந்த ஃபோட்டோ நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் வைரலாக இருக்குது. அதன் பிறகு அவங்க குடும்ப விழாக்களில் போய் மீட் பண்ணியிருக்காங்க, சந்திச்சிருக்காங்க. ஆனால் அந்த புகைப்படமாக எடுத்திருப்பாங்க, ஆனால் எதுவும் வெளியிட்டிருக்க மாட்டாங்க. அதுமாதிரி வந்து ஷாலினியோடைய அஜித் ஷாலினியோடைய குழந்தை பர்த்டேவுக்கு, விஜய் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அஜித் வர்றது, இதெல்லாம் நடந்திருக்குது. வந்து அது வராதனால நமக்கு தெரியல. ஆனால் இங்கே இருக்கிறவங்க அந்த சமயத்தில் இங்கே இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதோ 2 பேரும் வந்து பயங்கர எதிர்புதிரமான ஆட்கள், 2 பேரும் போனால் அக்னி நட்சத்திரத்தில் பிரபுவும் கார்த்திகை மாதிரி வந்து மோதிக்கிறவங்க அப்படி மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. ஆனால் அதை உடைச்ச முதல் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மங்காத்தா தான். நீங்கள் அதில் ஒரு சீனே இருக்கும் சைமன். வந்து ஒரு தியேட்டர் பேக்ட்ராப்பில் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம், அஜித் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. சென்னை வள்ளலார் நகரில் முருகன் டாக்கீஸ்ன்னு அது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த தேட்டரு, அங்கே எடுக்கப்பட்ட காட்சி அது. பின்னாடி காவலன் படம் ஓடிக்கிட்டு இருக்கும்.
ஒரு அஜித் நினைச்சிருந்தா வேற ஏதாவது ஒரு படத்தை ஓட்டுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, அது அவருடைய அனுமதியோட தான் நடந்தது வந்து. இதெல்லாம் தான் காரணம். இந்த இதுதான் நீங்க வெங்கட் பிரபு விஜயோட படம் பண்ணதுக்கும் அதுவும் ஒரு காரணம், மங்காத்தாவும் ஒரு காரணம் வந்து. இதெல்லாம் சேர்த்து நீங்க சொல்ற மாதிரி வந்து 2 பேரும் ஏதோ பெரிய எளியும் புனியமான விஷயமே கிடையாது. இங்கே அஜித்துக்கே ஒரு மனநிலை இப்போ இருக்கும் வந்து. நினைக்கலாம் வந்து நம்மளுடைய சக நடிகர் ராஜாவின் பார்வையில் ஒன்றா நடித்தோம். நாங்கள் 2 பேரும் சமகாலத்தில் ஒன்றா வளர்ந்தோம். ஒரே ஃபேன்ஸ் தான், ஒரே கொண்டாட்டம் தான், ஒரே வரவேற்பு தான், ஒரே எதிர்ப்பு தான், எல்லாமே இருந்தது. நீங்கள் வாரிசு துணிவு சமயத்துலாம் என்ன மக்களும் வந்து அது தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய லைம்லைட்டில் ஒரு உச்சத்தில் தளபதி அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிகர் வந்து இந்த சம்பளத்தை வேணாங்க, இதாங்க என் கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வரதுக்கு ஒரு பெரிய தில்லு வேணும். இல்லை, நீங்கள் அஜித்தே எடுத்துங்களேன். அஜித் இப்போ நடிக்கிறேன், நான் இறங்கி நான் நடிக்கிறேன் கமர்ஷியலாக அப்படின்னு சொன்னால் வருஷத்துக்கு 4 படம் அவரும் நடிக்கலாம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அந்த காருக்கு ஸ்பான்சருக்காக விளம்பர படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, அதுக்கு பணம் தேவைப்படுதுன்றாரு. 2 பேருமே ஒரு புரியாத இதுதான் வந்து. ஆனால் இருவருக்கு முன்னே ஒரு நல்ல நட்பு இருக்குது வந்து. அந்த நட்பு இந்த படத்து மூலமே வெளிப்பட்டது ஒரு உண்மையான விஷயம். சார், இப்போ அஜித் சார் கரண்ட்லி அவர் வந்து அந்த AK-64 அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு வருது, நாளைக்கு வருது, அடுத்த வாரம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாசத்தை கடத்திட்டாங்க. இப்போ அடுத்து வந்து எப்போ சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்? இது மார்ச் இல்லை ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அது இந்த துபாய் ரேஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு என்னன்னா நம்ம இந்தியாவை வந்து ரேஸில் ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போய் காமிக்கணும். அது வரைக்கும் வந்து எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. நான் கேள்விப்பட்டது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரேஸுக்கே ஒரு 4 கோடி 5 கோடியோ செலவாகுதான் வந்து தனிப்பட்ட முறையில். ஒரு பெரிய காசு தானே வந்து. என்கிட்ட 10 கோடிலாம் கூட சொல்கிறாங்க வந்து. அது அதிகாரப்பூர்வமாக தெரியல. இங்கே சினிமாவை சம்பாதிச்சது தான் வந்து அப்படின் போது வந்து கண்டிப்பாக சினிமாவும் நடிப்பார். இப்போ இந்த ரீரிலீஸே அஜித்துக்கு அந்த ஃபீட்பேக் என்னன்னு போயிருக்கு வந்து. நான் எல்லா தேட்டர்லேயும் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா ஒரு விசிட் அடிச்சுட்டார். உண்மையாக ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு ஃபேன் பாயாக வந்திருக்கிறேன், டைரக்டராக வரல அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சட்டையெல்லாம் கட்டி சுற்ற ஆரம்பிச்சிருவார் போல, அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காரு. அவர் தான் அந்த AK அப்படின்னு இது பண்ணது. தேட்டருக்குள்ளே அவர் வந்தவொடனே அதை கத்தி சவுண்டை கொடுக்குறாங்க. அது அஜித்துக்கு பார்க்கும்போது தோணும், ரைட்டு ஓகே வந்து படம் பண்ணுவோம், நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க. ஏன்னா சினிமா வச்சு தானே நீங்கள் இதில் சம்பாதிச்ச காசு தானே வந்து. அதுவும் எனக்கு தெரிஞ்சு மார்ச் அல்லது ஏப்ரலில் AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அது கன்ஃபார்ம். அது 99% அஜித் தயாரிக்கக்கூடும். அஜித்துன்னு நேரடியாக அவர் தயாரிக்காமல் வேற ஒரு பேனரில் இவருடைய பணம் தான் அது. சார், நேற்று வந்து TVKவுக்கு விசில் சின்னம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் புசி ஆனந்த் அவர்கள் வந்து பிளேட்டில் எல்லார்ட்டையும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது, தாம்பூல தட்டிலெலாம் எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த விசில் சின்னம் அனௌன்ஸ் பண்ணது வந்து TVKவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறீங்களா இல்லை மைனஸ்ன்னு நினைக்கிறீங்களா? மைனஸ் எப்படி சொல்ல முடியும் வந்து. அதை வந்து இப்படி விமர்சனம் பண்ணாங்க வந்து. நீங்கள் சின்ன வந்து என்னங்க பண்ண போகுது, சின்ன வந்து என்ன வந்து சின்னத்தை பார்த்தா ஓட்டு போடுறாங்க, சின்னவர் கிடைக்கிறது ஒரு இதுவான விஷயம் தானுங்கன்னு அது அப்படியே தலைகீழ மாறி போச்சு. நீங்கள் கேட்ட முதல் சின்னமே கிடச்சிச்சு, நீங்கள் ஆப்ஷனில் கேட்டதே அதை தேர்தல் ஆணையம் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் பிஜேபியோட பி டீம் தான். அது கீழே கமெண்ட்ஸ் போட்டிருக்க ரசிகர்கள். சரிங்க, ரைட்டுங்க, கேட்ட சின்னத்தையும் முதல் சின்னத்தையும் கொடுத்துட்டாங்க, நாங்கள் பிஜேபியோட பி டீம் தான். அப்பயே ஜனநாயகன் ஒன்றை வச்சிருக்காங்க, அதையே ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு எளிமையான சின்னம் எப்படி போய் சேரும் அப்படின்னு. எம்ஜிஆருக்கு ஒரு ரெட்டையில கிடைச்ச மாதிரி இவருக்கு ஒரு விசில் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுத்து போய் வச்சு தாம்பாளத்தட்டில் எடுத்து போய் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இருக்காங்க. விருதாச்சலமா கடலூர்லேயே ஒரு திருமணத்தில் தாம்பாள பையில வந்து வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் போடுற பையில ஒரு விசிலையும் போட்டுக்குது. அந்த மணமக்களுக்கு 2 பேருக்கு விசில் ஊத சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது வந்து. எப்படி ஒரு கொண்டாட்டமோ ஒரு சாதகம் இருக்குதோ அதில் ஒரு பாதகம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒன்று சொன்னார். இவங்க பண்ணு போறாயிரம் பூரா விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அது நேற்று அப்படிதான் சார் நிறைய வீடியோஸ் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது பண்ணலாம். நீங்கள் ஒரு உற்சாகத்தில் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மருத்துவமனை, அப்புறம் வந்து கல்விக்கூடங்கள் இருக்கிற இடம், மத வழிபாட்டு தலங்கள், இங்கெல்லாம் போய் நீங்கள் விசில் ஊதக்கூடாது, ஓவராக சத்தம் போடக்கூடாது. வந்து அது ஏதாவது கம்ப்ளைண்ட் போச்சுன்னா வம்பாயிடும். வந்து அது தெரியாமல் பண்ணுறது தான். அதை தாண்டி வந்து விமர்சனம் பண்ணவங்களுக்கு ஒரு பதிலியாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், சட்டப்பேரவையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வந்து விசிலை பற்றி பேசியிருக்காரு. நாங்கள் ஒன்றும் விசில் கூட்டத்தை ஆட்கள் கிடையாது அப்படின்னு. அதுக்கும் கீழே போட்டிருக்காங்க. இன்னைக்கு விசிலை பற்றி சட்டசபையில் பேசுகிறாங்கல்ல, வருகிற சட்டசபையில் எங்கள் தலைவர் தான் வந்து உட்கார போகிறாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான். என்னன்னா, ஒரு சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவை நடத்திட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 42-43 நாட்களாக விஜய் இன்னும் பேசலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது ஏறக்குறைய தொண்டர்கள் சோர்ந்துட்டாங்க. ஜனநாயகன் படம் வரல, சிபிஐ விசாரணை, கட்சி கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அவங்கவுங்க கூட்டணி தேர்ந்துக்கிட்டாங்க.
விஜயை வந்து மவுண்ட் ரோட்ல நடுத்தெருல வந்து நடு ரோட்ல வந்து நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. விஜய்க்கு யாரும் சீன்றதுக்கு ஆள் இல்லை, தனிச்சின்னா ஒண்ணுமே கிடையாது, 234 தொகுதிக்கு வந்து டெபாசிட் எடுக்க போறாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து விஜய்க்கு வந்து பொது சின்னமே கிடைக்காது, 234 தொகுதிக்கும் தனித்தனி சின்னம் தான், வந்து மக்கள்லாம் குழம்பிட போறாங்க, அது வந்து 234 தொகுதிக்கு ஆள் கிடைக்குமான்னு தெரியல, யாரையாவது பிடிச்சின்னு வந்து போட்டா கூட இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ என்னன்னா விசில் சின்னம் கிடைச்சிச்சுன்னா இப்போ என்ன பண்ண போறாரு, விசில் தானே கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கும். இதெல்லாம் மீறி நீங்க சொல்ற மாதிரி விஜய் பேசாதது ஒரு பக்கம், விஜய் வந்து களத்துல இல்லாதது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சேர்ந்து தவேகா தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப சோர்வுல இருந்துட்டாங்க, வந்து ரொம்ப வந்து உற்சாகம் கம்மியாகி போச்சு. அப்படின் பொழுது அவங்களுக்கு இந்த சின்னம் வந்து ஒரு பெரும் உற்சாகமா அமைஞ்சு போச்சு. வந்து 25ஆம் தேதி வந்து மகாபலிபுரம்ல ஒரு செயல் வீரர்கள் கூட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து இந்த சிபிஐ விசாரணை பத்தியோ இல்ல ஜனநாயகன் படத்தை பத்தியோ ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? எனக்கு கிடைச்ச சோர்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, செயல் வீரர் கூட்டத்தில் விஜய் ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி இது பேசுறதுக்கான வாய்ப்பான்னு தெரியல, அரசியல் ரீதியாக தான் இருக்கும் அப்படின்னு. கூட்டணி அறிவிக்கலாமா, இல்லை தனித்து போட்டியா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் வந்து நம்மளை வந்து யாரும் வந்து இது இல்லைன்னு அந்த கூட்டணி எந்த மாதிரியா இருக்கும், இல்லது இந்த தேர்தல் களத்தை இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்குது, எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், எப்படி மக்களை அணுக போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு பரபரப்பான விஷயத்தை விஜய் பேச போகிறார்ன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஊடகத்தை சேர்ந்த ஒரு முக்கிய மூத்த ஒரு பத்திரிகையாளர் கூட 26ஆம் தேதி ஒரு அதிரடி இருக்கு, 26ஆம் தேதி பரபரப்பு, 25 பேசிட்டு 26 பரபரப்பாயிடும் தமிழக அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக வந்து என்னன்னா, விஜய் மீது எந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சாங்களோ, இவரெல்லாம் ஒன்று இது பண்ண மாட்டார்ப்பா அப்படின்னு அந்த சொன்னதுக்கெல்லாம் வந்து ஒரு பதிலடியா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை ஜனநாயகன் சம்பந்தமான ஒரு விஷயம் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்னன்னு சோசியல் மீடியால என்னன்னு போட்டுட்டு இருக்காங்கன்னா, அன்னைக்கு வந்து செயல் வீரர் கூட்டத்தோடு சேர்த்து நான் அந்த படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு விஜய் சொல்ல போறதாக இருக்குது. அது ஆனால் விஜய் அப்படின்னு நினைச்சிருந்தான். இப்போ விஜய் வந்து அந்த படத்தை வரணும் முடிவு பண்ணியாச்சு. எனக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் ப்ராப்ளம் அங்கே வராது. இப்போ தயாரிப்பு நிறுவனத்தை போட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து யார் கையில் காலில் விழுந்து நீங்கள் இது பண்ணீங்களோ தெரியாதுங்க, எனக்கு படம் வந்தாவணுங்க அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருந்தா நேற்றுக்கு படம் வந்திருக்கு. அவரும் நீங்கள் தயாரிச்சிங்க, நான் நடிச்சிட்டேன், படமாக இருக்குது, சென்சாரில் ஒரு பிரச்சனைன்றாங்க, கோர்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. ஒரு ஹீரோ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு உங்களுக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் நல்ல ஒரு வலுவானவங்க தான் வந்து பண ரீதியாகும் அப்படின்போது, ஏங்க இந்த செல்வாக்கை பயன்படுத்துங்க, போங்க, இல்லைன்னா வந்து மன்னிப்பு கேளுங்க, ஒரே ஒரு விஷயம் மன்னிப்பு கேளுங்க, இதில் போய் என்ன இருக்குதுங்க, தெரியாமல் பண்ணிவிட்டாங்க, மன்னிப்பு கேளுங்க, படத்தை கொண்டு வாங்க அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் வேணான் போது அவர் வந்து படத்தை படமாக பார்க்குறாரு, அரசியலாக பார்க்குறாரு விஜய். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கூட்டத்தில் ஜனநாயகன் சம்பந்தமாக சிபிஐ சம்பந்தமாக விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவாக இருக்கும்னு தோணுது. சார், இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி ரிலீஸ் பண்ணால் இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு பயங்கரமான ஒரு லாஸ் ஆகும்ல? உண்மையிலே லாஸ் தான். அது அவங்களுக்கு வந்து அவங்கன்னு ஒன்றும் நல்ல ஒரு வலுவான பட நிறுவனம் தான். லாஸை தாண்டி வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்களுக்கு வந்து ஒத்துப்பாங்களா? அட்வான்ஸ் படத்தை வாங்கியிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஓடிடியும் ஒரு பக்கம் வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. அது நீங்கள் சொன்ன டேட்டுக்கு ஒன்றும் கொடுக்கலையே, கண்டென்ட்டை கொடுக்கலையே அப்படின்றாங்க. வந்து முழுக்க ஓடிடினா ஓடிடிக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறிடும், பெரிய அளவில் கொண்டாட்டமாக மாறிடும். ஆனால் நீங்கள் தியேட்டர்கள் வந்து பெரிய விஷயம். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தெல்லாம் 1 வருஷம் வச்சுருந்தாங்களே. மாஸ்டர் படத்தெல்லாம் வந்து உண்மையிலே வந்து தியேட்டர்காரர்கள் வந்து விஜய்க்கு ஒரு நன்றியாக சொல்லியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் நாங்கள் பெரிய அழுத்தத்தில் இருந்தபோது எங்களுக்காக காத்திருந்து அந்த படத்தை விட்டீங்க நீங்கள் அப்படின்னு. அதுமாதிரி எனக்கு ஓடிடிக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. விஜய் அதை ஒத்துக்க மாட்டார், தயாரிப்பு நிறுவனம் அது இதுவாகாது. ஜனநாயகன் படம் வந்து இப்போ தான் வரும், அப்புறமா லேட்டாக வரும், அப்புறமா தேர்தலுக்கு அப்புறம் வரும், அப்புறமா வந்து நவம்பர் மாதம் வரும். நீங்கள் வந்து இந்த வருஷத்துடைய கடைசி நாளுகளில் அப்போ கூட அந்த படத்தை கொண்டு வாங்க, நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு ரசிகர்கள் தொண்டர்களுடைய மனநிலை வேறு மாதிரி ஆயிடுச்சு. முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் தேதி வரலன்னு பெரிய வைரல் ஆகிட்டு இருந்தாங்க. எப்போ வருமோ வரட்டுங்க, நாங்கள் கட்சி வேலையை பார்க்குறோம், கட்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து அவங்க. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.